ஹாய், எல்லாத்துக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? பொள்ளாச்சியில் பார்த்தீங்களா, சன்செட் செம்மையாக இருக்குல்ல. நாங்கள் வீட்டிலேருந்து நேராக கிளம்பி போனது மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க. இங்கே இருக்கும்போது எப்போ தோணுதோ அப்போல்லாம் பைக் எடுத்துகிட்டு நான் கிளம்பி வந்துடுவேன். நானும் என் பொண்ணும். எப்போ நான் பொள்ளாச்சியில் திருப்பூர் போனோம் அப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு வந்தாச்சுங்க. பொங்கல் முடிய போகுது. அடுத்த ஃபெஸ்டிவல் என்னென்னு தெரியுமா? மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாங்க. அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த பெரிய ஃபெஸ்டிவல் அதான பொள்ளாச்சிக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு தாங்க போயிட்டோம். இங்கே வீக்கெண்டுக்கு எப்போ பொள்ளாச்சி வரமோ அப்போ தான் நாங்கள் வந்து வெளியே சாப்பிடுவோம். திருப்பூர் இருக்கும்போது வெளியெல்லாம் போய் சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு ஃபேவரட்டான கடை இருக்குது, அங்கே போய் காளான் மட்டும் சாப்பிட்டு நேராக வந்து சுப்பிரமணியர் கோயில் போயாச்சுங்க. இங்கே இருக்கும்போது எவ்ரி டியூஸ்டே நானும் என் பொண்ணு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்போ தோணுதோ அப்போ தான் கிளம்பி போவோம். அது வரைக்கும் உட்காந்துக்குவோம். இங்கேயும் சாமி கும்பிட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து பட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்கங்க. அங்கே தான் கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வீட்லேயே வந்து மாடு வச்சுருக்காங்க. அவங்க வந்து காட்டில் தெப்ப குலவெல்லாம் கட்டி கும்பிடுவாங்களே, அந்த மாதிரி கும்பிடாமல் நார்மலாக பொங்கல் வச்சு படப்பு வச்சு கும்பிட்டுருவாங்கங்க. எவ்ரி இயர் வந்து செம்மையாக இருக்கும். நாங்கள் இந்த வருஷம் கிளம்பி போயாச்சு. இந்த வருஷம் தான் பாப்பாவை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். போயிட்டு கோமாதாக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வச்ச வந்து பொங்கல் சோறில் வந்து கரும்பு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு மாட்டுக்கு வந்து வாயை கழுவிட்டு பொங்கல் சோறு வந்து ஊட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அம்மாவோட சாப்பாடு எல்லாமே செமையாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக கொங்கு சைடு வந்து அரசாணிக்காய், அவரைக்காய், வாழைக்காய் இது கண்டிப்பாக பொரியல் வந்து செஞ்சுருவாங்க. குழம்பு வந்து பட்டி குழம்பு சொல்லவே வேணாம், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அம்மா அதுதான் செஞ்சுருந்தாங்க. எல்லாமே செமையாக இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு அடுத்து வந்து தோட்டத்துக்கு ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருந்தாங்க. அங்கே வந்து யூஷுவல் தெப்பக்குளம் கட்டி மாவிளக்கல் எடுத்து கும்பிடுவாங்க. அது பார்ட் 2 வீடியோவில் வரும். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.